ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் ஓசை. நான் அம்பிகா சுரேஷ். இன்றைக்கி நம்ம இந்த விலாகில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு எடுத்த விலாக் தான் இது. கிறிஸ்மஸ் டே அன்றைக்கி நம்ம நம்மளோட ரொட்டீன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலையிலே 7:30க்கு மேலே தான் நான் கோலமே போட ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா நைட்டு ப்ரைம் வீடியோவில் நல்ல மூவி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் தூங்கே போனது. அதனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரி, காலையில் கொஞ்சம் கோலப்பொடிலாம் வாங்கி வச்சுருந்தேன்ல அன்றைக்கி. சரி, அந்த கலர் கோலப்பொடிலாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான். ஸோ அதுக்கு தான் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா கோலப்பொடியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருந்துச்சு. சரி, வாங்கி வச்சதே நம்ம அரேஞ்ச் பண்ணல, சரி அதை எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது சின்ன இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய இந்த அஞ்சரை பெட்டி இதில் கலர்ஸ்லாம் நான் போட்டு வச்சுருப்பேன். ஆல்ரெடி கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கலர்ஸ் தான் அதுதான் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுறது. ஏன்னா நான் வெளியே கலர் பொடி போட மாட்டேன். எப்போவுமே இந்த இடத்துல மட்டும் தான் போடுறது. அதனால் எனக்கு அதிகமாக அது காலி ஆகலை. எல்லாமே டப்பா கொஞ்சம் பெரிய பெரிய டப்பாலாம் கொஞ்சம் எம்டியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம காவி கலரும் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுவும் கொஞ்சம் இருந்து சரி, மீதி இருக்கிறது எல்லாமே பழையசது எல்லாமே இதுக்குள்ள எடுத்து தட்டிட்டு புதுசாக டப்பாவில் எல்லாமே மாற்றி வச்சுருந்தேன். கலர் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வாங்கிட்டு வந்த கலர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அதாவது ஒரு பேக்கெட் 10 ரூபா தான் சொல்லியிருந்தாங்க. நிறையாவே கொடுத்துருந்தாங்க. பொதுவாக சின்ன பேக்கெட்டில் நம்ம வாங்கும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்காது. ஆனால் அன்னைக்கு கொடுத்துருந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு. கலருமே நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதில் இந்த எல்லோ கலர் பாருங்கள், இது என்னோடய பழைய இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த கலர் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அதனால தான் நான் மெயினாக அதில் வாங்கியிருந்தேன். ஒரு 10 கலர் நான் வாங்கிட்டு அப்படியே எல்லாமே எடுத்து வச்சேன். சரி, கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா நமக்கு லீஃபுக்கெலாம் போடும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர். சரி, இன்னும் நமக்கு பொங்கலுக்குலாம் இன்னுமே கலர் நமக்கு நிறைய தேவைப்படும். இன்னுமே இதில் பார்த்திங்கன்னா நான் பிளாக் கலரு, அதுக்கப்புறமா வேறு இன்னும் ஆரஞ்சு கலர்லேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். இதில் இல்லாத கலர் தான் இனி பார்த்து நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். சரி, அப்படியே கோலமும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி, ஒவ்வொரு நாளும் ஏதாவது நம்ம டிஃப்ரெண்ட்டாக போடுவோம். இன்றைக்கி நமக்கு கிறிஸ்மஸ் அப்படிங்கிறனால நம்ம என்ன வரையலாம் அப்படின்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, கிறிஸ்மஸுக்கு ட்ரீ வரையலாம் அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறமா கூகுளில் நல்லா சர்ச் பண்ணி பார்த்தேன். இது நம்ம சாண்டா கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வரைஞ்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு நான் கையில் சும்மா ட்ரா பண்ணி பார்த்தேன். ஓகே, வந்துடும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் நான் வரைஞ்சேன். நல்லா தான் வந்துச்சு. அப்புறம் கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் இந்த ப்ளூ கலர் இதில் நான் போட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, பழைய கலர் தான். ஆனால் இது அந்தளவுக்கு பிரைட்டாக எடுக்கலை. சரி, இருந்த ப்ளூ கலர் மட்டும் போட்டுட்டு அப்படியே மேரி கிறிஸ்மஸும் எழுதிட்டு ஒரு சின்ன ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயும் பக்கத்தில் ட்ரா பண்ணிவிட்டு அதில் எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் நான் வரைஞ்சேன். ஆனால் இதில் பிளாக் கலர் என்கிட்ட இல்லை. ஆனால் அது பிளாக் கலர் கிடையாது, அந்த மயில் கலர் சொல்லுவோம்ல, அந்த ப்ளூ கலர் டார்க்கு அதுதான் இருந்துச்சு. ஸோ ஆனால் அது பார்க்கும்போது நமக்கு வீடியோக்கு பிளாக் கலர் மாதிரி தெரிஞ்சிச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக இப்படி தான் போட்டு முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறமா மார்னிங் எனக்கு க்ரீன் டீ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் க்ரீன் டீ, அதுக்கப்புறமா தோசை ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இருந்தாலும் பசங்களுக்கு கிறிஸ்மஸ்ங்க அப்படிங்கிறனால நம்மளும் கேக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி காலையில் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தேர்ஸ்டே அப்படிங்கிறனால நம்ம இன்றைக்கி நான்வெஜ் நம்ம அதிகமாக எடுக்க மாட்டோம். அதனால் இன்றைக்கி வெஜ்ஜிலே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சாம்பார், அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் இருந்துச்சு, அதுதான் ஃப்ரை பண்ணிவிட்டு சைட் பை சைடு நான் வேலை செஞ்சுட்டே தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு கேக்குக்குள்ளே பேட் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். சிம்பிளான சாக்லேட் கேக் தான். ஸோ அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓவனில் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம இந்த பக்கம் நம்ம சமையலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குள்ளே பேட்ரு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது நார்மலாக நம்ம செய்கிற மாதிரி தான். கொக்கோ பவுட்ரு போட்டுட்டு அதுக்கப்புறம் மைதா மாவு, பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா எல்லாமே போட்டு பேட் ரெடி பண்ணி நம்ம அவனில் வச்சுட்டோம். அப்புறம் மதியம் லஞ்சும் முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறமா இது ஒரு 4:30க்கு மேலே தான் நான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ வச்சுட்டு அப்படியே கேக்கும் அதில் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே மேரி கிறிஸ்மஸ். நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.